நான் உங்களை ஏத்துக்கிறேங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த எதிராக இருக்கிறதால அவர் நானும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா தான் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் பரிபூர்ணமாகும். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நம்பும் போது அவரை நான் கடவுளா ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு பேரு ரட்சிப்பு. அந்த கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அதனுடைய அடையாளம் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் என்பது கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அந்த ரட்சிப்பினுடைய அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்துக்கு பேரு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டப்பா, நான் இனிமே கடவுளை இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவேன்னு சொன்னேன், நான் கடவுளுக்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற, அதை ஏற்றுக்கொண்டு அதுல ஒரு சீல் வச்சிருவாங்க, பரலோக சீல், முத்திரை. அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. அதைத்தான் நான் தெளிவா சொன்னேன். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் ரட்சிப்பு. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடையாளமா ஒரு முத்திரையை போட்டார்னா அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.